சோயா மீட் இருக்கணும் பார்த்துக்கொண்டு கொஞ்சம் உயரமான காராக இருக்கும் இவ்வளோ உயரமாச்சு பார்க்க எனக்கு அம்மா இந்த பாருங்கள் போட்டில் இருக்குது இந்த குளத்தை பாருங்கள் இந்த கடவுளே இதே போல் ஒரு வெள்ளம் அடித்து மன்னார் மாவட்டத்தாக மறிப்பு போட்டுக்கிறாங்க ஒரு குழந்தை புள்ள கற்பனி எல்லாமே இடிச்சு மூவட்டோவில் 2 பேருக்குமே ஆயுசு கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இந்த பிள்ளைகளோட இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் அவைகள்ட்ட பெருமைக்காக வேண்டி அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய துணுக்காயில் நிற்கிறோம். நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வவுனியா மாவட்டத்துக்குரிய செட்டிக்குளத்தில் நிறைய உதவிகளை வழங்கியிருப்போம். எங்கள் மூலமாக உதவிகளை செய்த புலம்பெயர் அண்ணாக்கள் அக்காக்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு குறிப்பாக வந்து இன்றைக்கு மாந்தை கிழக்கு அப்படின்னு சொல்லிக்கணும். அதாவது மன்னார் மாவட்டத்தின் போர்டரோடு இருக்கிற முல்லைத்தீவு கிராமம் சிராட்டி குளம் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அதால் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபா பெறுமதியான பொருட்கள், அதாவது 65 குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். குறிப்பாக வந்து இந்த பொருட்களுக்கான உதவி திட்டங்களை வந்து யார் வழங்கினோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அண்ணா 2 லட்சம் ரூபா அதை நான் போடுறேன், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து யூகேலேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து 50,000 ரூபா அதையும் போடுறேன். அதே மாதிரி கொழும்புலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து எனக்கு நெருக்கமான ஒரு அண்ணா வந்து 10,000 ரூபா காசையும் அனுப்பியிருக்கார். கிட்டத்தட்ட இந்த காசுகளோட நேற்று உதவி செய்த மிச்ச காசையும் சேர்த்து இன்றைக்கு இந்த உதவி திட்டத்தை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இதிலேருந்து குறிப்பாக நாங்கள் வவுனியாவிலேருந்து அவசரமாக வரணுன்றதால கவிண்ட ஃப்ரெண்டுன்ற கார் ஒரு ஆளுன்றதை அப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால அதால் அந்த காரில் வந்திருக்கோம். அதில் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு இதுலேருந்து மல்லாவியில் இருக்கிற கடையில் வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து இந்த உலர் உணவு பொருட்களை வந்து கட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ இதிலேருந்து போய் பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். துணுக்காயிலேருந்து மல்லாவிக்கு போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து சிராட்டிக்குளம் 28 கிலோமீட்டர் ஏதோ காட்டுது. அதோட இந்த கார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுசுக்கி கஸ்ட்லர்னு சொல்கிறது. அதே மாதிரி இஞ்சால இப்போ வயல்களையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வெள்ள காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே வெள்ளம் மூடி நின்றுருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இலங்கையிலே அந்த ஒரு நிலைமை. அதனால தான் இப்படியான சிக்கல்கள் நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி வந்திருக்கு. அதோட இந்த மல்லாவி ஸ்கூலையும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குண்டு. இதில் வந்து இதெல்லாம் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி வெள்ளம் இடத்துல நின்றது. இப்போ எல்லாமே வந்து ஓகே ஆகிட்டு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா மல்லாவி டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இது அந்த சந்தைக்கு முன்னுக்கு தானே ஒரு கடை இருக்குன்னு சொன்னவே நான் ஆர்டர் பண்ணல. கதாவினி நான் வந்து இங்கே கதைச்சி ஆர்டர் பண்ணி விட்டவேன். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த கடைக்கு வந்துட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சாமான்கள் கட்டி வச்சிருக்கணும் வெளியில். சரி, இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கல. 2 தரப்பாக வந்து நாங்கள் பிரித்த மாட்டோம். சரி, இதுக்குள்ளே அந்த பொலிவாக இருக்கிறது வந்து உள்ளே இருக்கிற அந்த சோயா மீட் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவையில் கேட்டு நான் என்னென்ன உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போலாம் காசு பே பண்ணணும். இப்போ காசு கொடுத்தாச்சு. நல்லை பல்பொருள் வாணிபம் மல்லாவி. இதில் 5 கிலோ அரிசி, 5 கிலோ மா, 2 கிலோ சீனி, பருப்பு, சோயா மீட். பட் இது என்னென்னா டைசால். இது என்ன? இது பேனடால். மற்றது சந்தூர் சோப், சன்லைட் பவுடர் ஓகே, சோட்டி ஓகே, மை நூடுல்ஸ், தேயிலை, சமோசா. 4010 ரூபா வந்திருக்கு. ஆனால் 4000 ரூபா போட்டு 2,60,000 என்னண்ணா. சரி, ஓகே, நன்றி. சரி, இப்போ நாங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம். நீங்கள் கட்டியிருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் இருந்து போய் முதலாவது பட்டா பிடிக்கணும். அந்த ஊருக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 கேட்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி தெரியல. ஒரு பட்டா பிடிச்சிட்டு வருவோம். ஒரு பட்டாவை தேடி கண்டுபிடிச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமான்கள் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இவ்வேறும் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். சிராட்டி குளத்துக்கு இதில் போயிடலாம். அதால் வந்து அதுக்கு பிறகு நாங்கள் டிராக்டர் தான் பிடிக்கணும். இப்போ முதல்ல ஏற்றிய கலைக்குது, இன்னும் மிச்சம் கிடக்கு, அதுகளையும் ஏற்றுவோம். ஏற்றியாச்சு. இப்போ இதிலேருந்து நட்டாங்கண்டலி ஸ்கூல் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தான். ஒரேடியாக போவோம் அவர்தடிக்கு. இதில் பாருங்கள், முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் ஆத்தக்கா பாடசாலைக்கு வந்துட்டோம். இதில் நானும் இதுலேயும் வந்து ஜிஎஸோட தான் காய்ச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 3 கட்டடத்துலேயும் வந்து மக்கள் இங்கே இருக்கணும். இப்போ இதுக்கு பிறகு ஜிஎஸ்ட கழிச்சு அவர்கிட்ட கையளிச்சா பிறகு அவையில் வந்து பங்கிட்டு கொடுக்கட்டும். இதிலேருந்து சீராட்டி குளத்துக்கும் வந்து நாங்கள் போகணும். இந்த இடது பக்கத்தில் தான் நாங்கள் போகணும் சீராட்டி குளத்துக்கும். அது டிராக்டர்லாம் போகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தினோம். பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளை ஷர்ட்டோட நிற்கிறவர் தான் வந்து ஜிஎஸ். அதே மாதிரி இதில் வந்து 20 ரக்கம் அப்படி சொன்னார். ஆனால் இதில் வந்து என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுது கிடது.
இது எப்படின்னா சீராட்டி குளமெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஒரு மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்த கையோட வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கள் தம்பியாக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மூட்டையை 20 மூட்டையை வந்து இதில் இறக்கி கொண்டு இருக்கு. இதில் 20 கொடுத்துட்டு அங்கால போய் நாங்கள் கொடுப்போம் சீராட்டி குளத்துக்கு பக்கத்தில். சாமான் இறக்கி கொண்டு கேட்கல ஐயாக்கள் எல்லாம் பாருங்கள் இதில் இருக்கணும். தரப்பால் விரிச்சிட்டு அந்த இதையும் போட்டுட்டு அப்படியே இருக்கணும் பார்த்துக்கொண்டு. சரி இப்போ இதில் ரக்கின வச்சுக்க இங்கே இருக்கிறாங்களோட எல்லாம் நாங்கள் கதைக்கல. இதிலேருந்து இப்போ இருக்கு பட்டா தம்பிக்கு வந்து நான் போகணுமா இன்னொரு இதே பொருள் உதவிக்கு போகணுமா. அதில் வந்து அதில் கோல் அடித்தபடியே நிற்கணும். இப்போ மலை இதுலேருந்து கொஞ்சம் ரக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துனாங்க. அதாவது நாங்களும் வந்து அவட வரைக்கும் போகிறோம். அப்புறம் வந்து இங்கே இருக்கிற மக்களோட கதை. சரி இப்போ நாங்கள் இந்த வழிக்கு டம் ஒன்றுக்கு தார் ரோட்டாக தான் இருக்குது. பாப்பா வீட்டை கட்டவன் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்தே வந்து அந்த ஊருக்கு போட்டில் தான் போய் ஆக்களை ஏற்றிட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர நதியசாக்கள். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியலை. அப்போ எப்படி இருக்குது அந்த நிலைமை. நான் ரங்கிட்டேன் இந்த காரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பட்டா காரை இப்போ தம்பி வந்து போயிட்டான் மழை வளண்டு எங்களெல்லாம் விட்டுட்டு. இல்லாட்டி அதிலே நாங்கள் போயிட்டு வந்திருப்போம். அப்படி இந்தியாவில் பக்கத்துலேயும் பாருங்கள். இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு 10 அடி தண்ணி கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் உங்களால் நம்பக்கூடிய மாதிரி இருக்கா. எனக்கே வந்து ஷாக்காக இருக்குது. அப்பா மெல்ல மெல்லமாக எனக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இதால் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் மோசம் மட்டும் பார்த்தா இந்தியாவில் மோசம் ப்ரோ மேக்ஸ் எல்லாம் இருக்குது இந்தியாவில் ரோட்டுகளில். அதனால் வாகனங்கள் எல்லாம் புதஞ்சிருக்குதான். அதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல வேலை கொஞ்சம் உயரமான காராக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டுன்ற கார் இல்லாட்டி சம்பவமாக இருக்கும் எங்களுக்கு. இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பைக்லேயே வந்திருக்கலாம். சிராட்டி குளம் அந்த பட்டா பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஜிஎஸ்டிட்ட விசாரிக்க தெரியுது இப்படியான ரோட்டுகள் இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. மேலும் இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள். இப்படியெல்லாம் போய் ஒரு இடத்துக்கு எங்களால் ஒரு உதவியை செய்திருக்கோம் அப்படின்னு நினைக்கல சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதே வந்து உபத்திரமாகவும் முடியும் சில எண்ணங்களால். அதில் எப்படின்னா பைக்லேயே வந்திருக்கலாமே. 2 பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஆனால் பைக்குகளும் இல்லை போல இருக்கு இந்த ஆக்கள்கிட்ட. இப்போ இதில் போய்கொண்டிருக்கேன். இந்தியாவில் ஓரளவுக்கு பரவாயில்லை. இதில் எல்லாம் பாருங்க தண்ணி அடித்து அப்படியே கொண்டு போயிருக்கு. அதோட அந்த போஸ்டண்டை 1 2 3வது கட்டு வரைக்கும் தண்ணி நின்றதான் அப்படின்னு சொல்லினோம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க. கட்பையில் கூடி அதான் இதில் எங்கே போனது தண்ணி அதான் 3வது கட்டு முடிவு. இந்த ரோட்டெல்லாம் வந்து கல்லாக கிடக்கு. அப்படியே தண்ணி அரைச்சிட்டு ஓடி. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் வெள்ளி மரம் கொண்டு இருக்குந்தா அதில் இருக்குது பாருங்கள். அது அப்படியே இப்படி கொண்டு வந்திருக்கு இந்த இதுகளெல்லாம் பார்க்கல தெரியும் இவ்வளோ வேகரமாக தண்ணி போயிருக்குண்டு. நாங்கள் செட்டிகளும் ப்ரோண்டா இங்கே ப்ரோ மேக்ஸே நடந்திருக்கு போல இருக்குது. இதில் தெரியுது பாருங்கள் இந்த பழைய கட்டிடம். இதில் அந்த சின்ன கூறு மட்டும்தான் தெரிஞ்சுதான். அது கீழே ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருந்திருக்கு. இங்கே எனக்கு உண்மையிலுமே பார்க்க மண்டை விசராகுது. இந்த இதுகளெல்லாம் தண்ணி அந்த லெவலில் வந்திருந்துட்டா என்ன என்ன ஒரு இதில் வந்திருக்குண்டு பாருங்கள். ஆனால் வந்தது நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இல்லாட்டி வடிவாக இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இதில் பார்த்துருக்கலாம். இது முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே 3 பாலம் நாங்கள் தாண்டி போடுவோம். இது வந்து 1வது பாலம். அதே மாதிரி அங்கால வந்து புது பாலம் இருக்கும். இதில் போயில நாங்கள் பழசால தான் போகணுமா. இது வந்து பரங்கியாருக்கான பாலம் அப்படின்னு சொல்லினோம். சரி இதுதான் பிரதானமான பாலமும் கூடயாம். இது கிட்டடியில் தான் இப்போ கட்டியிருக்கிறேன் போல இருக்குது. எல்லாத்தையும் அப்படி அந்த சுனாமி சூறாவளி அடிச்சுட்டு போனால் சுனாமியோட சேர்ந்து அந்த இதில் தான் இருக்குங்க. மரங்களை பார்க்க உங்களுக்கு தெரியுங்க. அவ்வளோ தண்ணி கிட்டத்தட்ட எனக்கு அவை இலங்கையில் பெய்த மழை ஃபுல்லாக இங்கே வந்திருக்கும். வட மாநிலத்தில் பெய்த மழையெல்லாம் இப்போ நாங்கள் 2வது பாலம். இது 2வது பாலத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து அந்த லைட் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த லைட் மட்டும்தான் தெரிஞ்சாங்க போட்டில் இங்கே வரைக்கல. இதுகளெல்லாம் யோசிச்சு பார்க்க எனக்கு அம்மா என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி எப்படி இருந்திருக்கு. சும்மா பேயில கனவுகளில் வர்ற அந்த பேய் படம் மாதிரி இருந்திருக்கும் அந்த சீன். என்ன இவ்வளவு ஆக்ரோஷம் இறக்கிட்டாங்க. வெயிட் காசு கொடுக்கணும். சரி ப்ரோ கொடுங்க. நன்றி ப்ரோ நன்றி. லேட் ஆகிட்டு கங்காய்க்கு போய் கொண்டிருக்காரு. அவங்க பேசுகிறாங்களா அப்படின்ட்டு. வாட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையால். இப்போ பாருங்கள் இதில் வந்து மைன்ஸ் ஒர்க். இதுக்குள்ளால போய் மைன்ஸ் ஒர்க் நடக்குதான் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பாரிய இடம். அதனால தான் கிராட்டிக்குளம் சிராட்டிக்குளம் இல்லை பாருங்கள் போட்டில் இருக்குது. இந்தியாவில் வந்து அதான் இந்தியாவில் வந்து ஒரு சக்தியான ஒரு கிராமப்புற மாதிரியே இருக்குது. இதில் பாருங்கள் வீடுகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஊர்களில் தானே இருக்குது. பின்தங்கிய கிராமம்.
இதில் போய்க்கிலே இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து சிராட்டி குளமாம். இதுவும் மற்றது பரங்கியாற்றி தண்ணியும் வந்து உடைப்படுத்தால தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் மற்றது அங்கே இருக்கிற எல்லாமே வந்து அங்கே போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. அதில் பாருங்கள் அந்த தண்ணி இதில் எவ்வளோத்துக்கு நின்றுருக்கண்டு சிவரன் ஈரத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கிட்டடியில் இப்போ என்ன ஒரு 2-3 நாளைக்கு முதல் நின்று இதுதான் ரைட் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் ஒரு டிப்பர் நிற்குது, அதில் ஒரு டிப்பர் வந்து புதஞ்சு நிற்குது. இதான வந்து அந்த குளம் உடைச்சு வந்ததுக்கான இது. இங்கே பாருங்கள் வீடுகளுக்குள்ள தண்ணி நின்று இப்போ தான் எல்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சு இதாகி கொண்டிருக்கணும். இதில் இப்போ ரங்கி காட்டுறேன் பாருங்கள் இந்த வீட்டை எப்படி இருக்குண்டு. இதில் இந்த குளத்தை பாருங்கள், பண்டு எதுவுமே வந்து இல்லை. இதால் வந்து இதில் இப்போ தான் குளிச்சிருக்கணும் போல. அதுவும் இந்த தண்ணியில் இது பாருங்கள் அந்த வீட்டாக்கள் எல்லாம் இன்னும் வரவே இல்லை. தண்ணி லெவலில் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இதால் தான் தண்ணி அப்படி போய் கொண்டிருக்கு. ஓகே இதில் அந்த அளவுக்கு இல்லை, இப்போ எல்லாம் தண்ணி வற்றிட்டு. இந்த டிப்பர் வந்து பாருங்கள், இதுவும் வந்து அந்த வெள்ளத்தோட புதஞ்சதான அந்த டிப்பர் பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இந்த கடவுளே அங்கால பக்கம் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டு இதில் வந்து இப்போ தண்ணி கொண்டு விட்டுருக்கணும். தண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு தண்ணி பிரச்சனைகள் வந்து கூடுதலாக இருக்கும். அதனால தான் இந்த ரோட்டுகளை பாருங்கள் இப்படி அரிச்சிருக்கண்டு. ஓகே இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அந்த பாலத்தடிக்கு வந்துட்டோம். அதே மாதிரி இதில் டிராக்டரில் ஏற்றி வச்சுருக்கணும். இதுக்கு பிறகு நாங்கள் டிராக்டரில் தான் போகணும் அங்கால பக்கத்துக்கு. இந்த கடவுளை எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் வந்து ஒவ்வொரு புதுவிதமான எதிர்பார்ப்புகளாக இருக்குது. இந்த பாருங்கள் அன்னையாக்கள் வந்து அந்த பட்டாவில் வந்ததை ஏற்றி டிராக்டரில் வச்சு போட்டு நிற்கணும். இதில் தான் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். லொக் பண்ணிவிடுவாங்க. அதோட இங்கே பாருங்கள் இதுவும் வந்து குளம் உடைச்சி பாஞ்சதுக்கான தான். இதில் எல்லாம் இந்த ரோட்டுன்ற துண்டே இல்லை. இப்போ தான் வந்து மண்ணுகள் அந்த பெக்கோக்கள் மூலமாக கொண்டு வந்து போட்டிருக்கணும் இந்த இடத்துல. ஐயோ இங்கே பாருங்கள் ரோட்டே இல்லை இந்த இடத்துல எல்லாம். ஐயோ இப்படி அண்ணாக்கள் எல்லாம் நிற்கணும். ஓகே இங்க அந்த 13 வீட்டுக்காரர் நிக்கிறீங்களா? லிண்டருக்கு மேல தண்ணி வந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையா? கரண்ட் போட்டா ஒண்ணும் 10 கிட்ட மிஸ் பேரிங் ஆகாது. மரம் ஏதும் விழுந்திருக்கா? இல்ல ஜிஎஸ் வந்து கரண்ட்டுகள் அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தானே அப்புறம் அதை செக் பண்ணி ரோடு பண்ணுறதுக்காக எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏண்டா அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். சரி இதில் அங்கே கொடுத்த மிச்சத்தை வந்து ஏற்றி வச்சிருக்கணும். வேறு இதில் இருந்து நாங்கள் டிராக்டர் தான் போல இருக்குது. ஏன்னா அதில் பாலம் பெறாதான் இதில் ஏற்றி வச்சிருக்கணும். அதான் வந்து பார்த்திங்களாண்டா கரண்ட் வந்து கொடுக்கணும். நிற்கிறேன் அந்த வீடுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது பாருங்க ஐயோ இதிலெல்லாம் ஜோசிக்காக மண்டையால் போகுது. அதே மாதிரி காரைக்குள்ளையும் 2-3 பொருட்கள் இருந்தது அதில் வச்சதோட இப்போ கொண்டாச்சு. இது பாருங்கள் இந்த படியங்களெல்லாம் பாருங்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கு நம்ம இது. ஓகே எல்லாத்தையும் ஏற்றிட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே இப்போ இதுலேருந்து எல்லாம் வழிக்கடினம் பைக்லாம் போகணும். இப்போ வந்து அறிஞ்சிருப்பார் ஊண்டி ஏறினான் வந்து சம்பவம் ஆயிட்டு. சரி இப்போ இதுலேருந்து எல்லாருமே வந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் எல்லாம் விலங்குகள் செத்து மணந்து கொண்டு இருக்குது. அதோட வந்து சிராட்டி குளம் 1வது வீதி சிராட்டி குளம். இதுகளை சொல்லிக்கலே வந்து நிறைய பேருக்கு பழைய ஞாபகங்கள் வந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய மேதக தலைவர் வந்து பயன்படுத்தின ரகசிய பாதை மன்னர்கள் இல்லை இந்தியா போகிறதுக்கு பயன்படுத்தின பாதை அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். இது பாருங்கள் சூரியன் வந்து சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இந்த குளம் வந்து இப்படி பெரிய குளம். அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த தாவரங்களெல்லாம் அடிச்சுட்டு போன வேண்டியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து அந்த அண்டு ஆற்று தண்ணி குளத்து தண்ணி எல்லாமே வந்து ஒரே லெவலில் நின்றுட்டு சொல்லிடணும். இந்த பாருங்க அந்த குளப்பண்டு இவ்வளோ பெரிய குளப்பண்டு அந்த அளவுக்கு நின்றுருக்கு. வா 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 இது பாருங்களேன் அப்படி இருக்கண்டு. உண்மையிலுமே வந்து சூப்பரான ஒரு வியூ. நல்ல ஒரு அழகான ஒரு கிராமம். வறுமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமம். கோயில் இருக்குது. என்ன கோயில் என்ன இது? அம்மன் கோயில். அம்மன் கோயில் சடையப்பர் கோயிலாம் இது. இந்த அதில் பாருங்கள் வச்சிருக்கணும். வித்தியாசமாக இருக்குது. சடையப்பர் கோயில். இது வந்து அம்மன் கோயில் என்ன இங்கே இருக்குது. இது அம்மன் கோயில்.
அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு இது இருந்தது. அதெல்லாம் வந்து செத்த மாடுகளை இந்த இடத்துல வந்து இப்போ போட்டுக்கிட்ட நிலை எரிச்சிருக்கணும். இந்த அவ்வளோ ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே செத்துருக்கு. இங்கே இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து நடந்திருக்கு. இதில் ஒரு குளக்கட்டு முடிகிற இடம் இருக்குது. அதுக்கு அங்கால தான் வந்து எல்லாருமே போய் இருந்தவையா இந்த வெள்ளத்தால். இதால் போய் அங்கே இருந்தவையான்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் வந்து போட்டில் எல்லாரையும் வந்து காப்பாற்றிருக்கேன். இதில் ஒரு சின்ன சேச் ஒன்று இருக்குது இந்த கிராமத்தில். இதில் ஒரு சின்ன கட்டடம் ஒன்று இருக்குது. இது வந்து மினி ஃபுட் சிட்டி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சின்ன கடை ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்தியாவிலையும் ஒரு வீடுகள், தண்ணி டேங்கடி. இவ்வளோ என்ன இடம் சொல்கிறேன்? பொதுநோக்கு மண்டபம். ஓகே, இப்போ அதுக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன. சரி, ஓகே, இதுதான் பார்த்தீங்களா பொதுநோக்கு மண்டபம். தண்ணி என்னென்று வருது? தட்டில் இல்லையா குடி தண்ணி? இங்கே நார்மல் தண்ணி என்ன உப்பு தண்ணியா? சதர் தண்ணி அமைஞ்செல்லாம். அதால் வந்து லைனில் தான் தண்ணி வரேன்னு சொல்லியிருக்கோம். இந்த பொதுநோக்கு மண்டபத்தில் வந்து இந்த பொருட்களை வந்து கொடுக்க போகிறோம். இதில் பாருங்கள் ஊராக்களே வந்து நிற்கிறேன் இந்த இடத்துல. ட்ரோன் கொண்டு வந்து நான் இதை ஊரை காட்டுவோம் வந்து, ஆனாலும் வந்து காருக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டோம். சரி, பிரச்சனை இல்லை. இதில் இப்போ விட்டாச்சு. அங்காலே வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்ச வீடுகள் இருக்காமல் அதுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய ஏன்டா இதுக்கு கொடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதில் மழை வளண்டு இந்த சாமான்களை கொடுத்தோம்னா நல்ல அங்கே பார்க்கலாம். இருட்டுப்படம் பண்ண நல்லா இருட்டாயிட்டு 5 கால் ஆகிட்டு. கிட்ட பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இங்கே கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடும். இன்றைக்கு தான் வந்து அந்த டெஸ்டிங் நான் அதில் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ நாங்கள் ஐயாட்ட இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு கொள்வோம். இந்த ஊர் எங்கே இருக்குது, என்ன மாதிரி என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்வோம். ஐயா சொல்லுங்கள். இது எங்கள் கிராமம் வந்து மாந்த கிழக்கு பகுதியில் ஸ்டாட்டுக்குள்ள கிராமமாக அமைஞ்சிருக்குது. அப்போ எவ்வளோ காலம் நீங்கள் இங்கே வந்து? நான் இப்போ என்ன பொறுத்தளவில் நான் இங்கே இந்த கிராமத்துக்கு வந்துன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு 57 வருஷமாக இந்த கிராமத்தில் தான். அதுக்கு முதலே இருக்குது இந்த கிராமம்? அதுக்கு முதலே. ஓகே. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த பாதை வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ இப்போ 57 வருஷம் இருக்குன்னா 57 வருஷம் பாதைகள் பிரச்சனைகள் முதல்ல அந்த ஆண்டு என்ன நடந்தது இங்கே? அந்த ஆண்டு எப்படி காப்பாற்றப்பட்டீங்களா? என்ன நடந்தது அந்த ஆண்டு? அதுக்கு முன்னுக்கு இதே போல் ஒரு வெள்ளம் அடிச்சிருக்கு 63 எங்களை தாத்தாக்கிற காலத்தில் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதே போல் இந்த வருஷம்தான் இவ்வளவு தூரம் பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு வெள்ளம் வந்து சூறாவளி தண்ணி வந்த அப்புறம் யாரும் உங்களை காப்பாற்றிருந்துச்சு? இங்கே தண்ணி வந்த அப்புறம் யாரும் திடீர்னு காப்பாற்றுறதுக்கு யாருமே வரக்கூடிய குளக்கட்டில் இருந்துட்டு குளக்கட்டு தான். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வர்றது வந்து இதில் இருந்து ஒரு கூப்பிடு தூரத்துக்கு மேலே குளக்கட்டு அந்த குளக்கட்டுக்கு கொண்டு போய் இந்த டிராக்டர் பெட்டியெல்லாம் விட்டுட்டு அதில் டெண்டை போட்டுட்டு கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. அப்படி தான் இருந்தோம். இப்போ ஒரு இரவு ஒரு பகல் நட்டமாக நின்றதும் இருந்ததும் அப்படியே குடைகளையும் பிடிச்சி கொண்டு தரப்பாலையும் இருந்தோம். அதுக்கு பிறகு படகுல வந்து கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் இந்த படகு சேவை வந்துச்சு. அதுவும் ஒரு 12 மணிக்கு போது தான் வந்தாங்க. வந்து முழு மக்களையும் கொண்டு வரமுன்னு இருந்தாங்க. ஆனால் கொண்டுகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் நேராக இல்லை. அந்தளவுக்கு ஒரு படகு சேவை தானே. 8 பேராக போகும்போது என்னட்டு போகிறது. அவங்க ஒரே டீப்பில் போக முடியாது. இடையில கொண்டு விட்டு மாறித்தான் போகணும். அப்போ அப்படி ஒரு பிரச்சனை. வெள்ளத்துக்கான காரணம் பரங்கியார். இந்த வெள்ளத்தில் பரங்கியார் எங்களுக்கு சொல்ல போனால் என்னென்னு கேட்டால் முக்கியமான பிரச்சனை. இந்த பரங்கியாறில் வந்து எங்கட மாவட்டத்துக்குள்ள மன்னார் மாவட்டத்தாக்கள் மறிப்பு போட்டுக்கிறாங்க. இதில் இருந்து ஒரு 2 கிராமத்துக்கு அங்கால. அப்போ அவங்க தண்ணி கொண்டு போகணும்னு சொன்னால் சொருசு மாதிரியோ இல்லாட்டி கதவு போட்டு திறக்கக்கூடிய மாதிரி அந்த ஆற்றை மறித்து தண்ணி கொண்டு போவாங்களா இருந்தால் இப்படி பெரும்பெல்லாம் வரும்போது கதவை திறந்துருந்தா இந்த தண்ணி இவ்வளோ தூரம் தேங்கி இருக்கா. அவங்க கொங்கிரீட் கட்டி அரைவாசிக்கு கொங்கிரீட் கட்டி விட்ட உடனே தண்ணி எழும்பும் தானே. அப்போ அது ஓப்பனாக பாயிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் எங்களை கிராமத்துக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை இல்லைங்களா. இப்போ 57 வருஷமாக இப்படி ஒரு பிரச்சனை வர இல்லை. சரிதானே. அப்போ எங்கட டிவிஷனில் போய் கேட்டால் அந்த மறிப்பு வந்ததே தெரியாதுன்றாங்க. எங்கட மாவட்டத்துக்கு அந்த மறிப்பு வந்தது எங்கட டிவிஷன்காரர்களுக்கு தெரியாதுன்றா என்ன சொல்கிறது எங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை. குளம் வந்து 2-3 இடத்துல உடைச்சிருக்கு. குளம் வந்து 2 இடத்துல பாரிய உடைப்பு. இங்கே ஒரு ஏகப்பட்ட இடத்துல ஒரு 7-8 இடத்துல மேய் பாஞ்சது. அதில் உடைக்கல. ஏதோ அங்கே பெருக்க எடுத்த பால குறைஞ்சிட்டு மற்றது வீடுகள்லாம் சொல்ல போனோன்னா ஒரு 2 வீடு தான் தண்ணியில் மூழ்காமல் இருந்து மற்றெல்லாம் முழு வீடுமே கிட்டத்தட்ட ஓட்டங்கள் 3 போஸ்ட். அந்த இல்லை ஓட்டங்கள் இல்லை. ஒரு சில வீடுகளில் கூரை ஓடு கீழ் லைனில் 3 லைன் ஓடு ஓட்டை கூட தட்டிக்கிட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு தண்ணி பாய். அப்போ ஒரு பெரிய இடர்பாடுக்கு மத்தியில் போயிட்டு இப்போயும் ஒரு சிலர் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கே வராமல் அங்கே ஸ்கூலில் இருக்கிறேன்டா எங்களுக்கு ரோட்டு பிரச்சனை தெரியும். வீடுகளை நம்பி உள்ள இருக்கல. தெரியாது. மற்றது
எங்களுக்கு கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாத சூழ்நிலையில் வீட்டை போய் பார்த்தோம்னா சுரி பாஞ்சு இருக்கிற சூழ்நிலையில் சுரி வலுவலுவலுவண்டு கிடக்கு. ஒரு சில வீட்டுகளில் 1 அடி 1.5 அடி அளவில் மண் உள்ளுக்கு பூந்து கிடக்கு. அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கவே வீட்டுக்காரனுக்கு பயமாக கிடக்குது. வீட்டில் என்ன கிடக்குதோ தெரியாது. அந்த கிடந்த சாமான்களெல்லாம் போட்டு மூடியும் இருக்குது, வெள்ளத்திலையும் கொண்டு போயிட்டு நிறைய பொருள்களை கொண்டு போயிட்டு. இப்போ இந்த எங்களை வீட்டிலலாம் 400 அடி வயர் இருந்தது, டெலிவரி வயர். 200 அடி மட்டும்தான் இருக்குது. 200 அடி எங்கே போச்சு என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போ அப்படி இருக்கு. ரோட்டு வந்து நீங்கள் வந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கா? ரோட்டு வந்து நாங்கள் வந்த காலத்துலேருந்து தான் இருக்குது. அதுக்கான இதுகள் ஆனால் கிட்டடியில் ஒரு பார்த்து ஏதோ பிரச்சனை நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு இந்த கலிங்கி பாலம் இருக்குல்ல, கலிங்கி வந்து 100 அடி அகலமானது. 100 அடி அகலமான கலங்கி சாதாரணமாக ஒரு 4 இன்ச்சு பாஞ்சா கூட அவங்க வச்சிருக்கிற கல்வெட்டால் தண்ணி போகாது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, 2 கல்வெட்டை மட்டும் வச்சிருக்கிறாங்க, அது தண்ணி போகாது. அது கடைசி 50 அடிக்கு சரி ஒரு வழுக்கோட பாலமாக கட்டி தண்ணி வந்தால் பாஞ்சிரும். தண்ணி 2 நாள் 3 நாளைக்கு பாஞ்சா போயிடும். அது பாலமும் உடைக்காது, ஒன்றும் செய்யாது. அப்படி இல்லை பாலத்தை உயர்த்தி கட்டணும். அப்படி இல்லை வழுக்கோட பாலமாக இப்போ இந்த பவனி குளத்துக்கு கீழே அந்த கடைசி கலிங்கி போட்டிருக்காங்க, பெரிய கலிங்கி அப்படி தண்ணி கீழாலையில் அப்படி லெவலாக போகிற மாதிரி. அப்போ அதுக்கு தண்ணி பாயமாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு 6 இன்ச்சு 1 இன்ச்சு 1 அடி அப்படி போகும். மக்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் குத்தி அரித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு இரடுபாடாக இருக்குது. ஒரு புஷ் சைக்கிள்லேயே போயிடலாம் இருக்கு. அவசரத்துக்கு ஒரு பாம்பு கடிச்சோ இல்லை என்ன அவசரம் பண்ணாலும் போய் சேரலாம் ரோட்டில். இல்லை இப்போ பாருங்கள், எங்களுக்கு கூடுதலாக துப்புராக 100% ஏழாத ஆக்கள், ஒரு குழந்தை புள்ள, கெட்பனிமார், வயது போன ஆக்கள், இவையில் தான் கூடுதலான பட்சத்தை அங்கே கொண்டு விட்டுருக்கு. இனி முட்டு வர்த்தக்காராக ஆக்களை பார்க்க நல்லா தெரியும். ஆனால் அந்த முட்டு வர்த்தக்காராக்கள் அப்படியே கொஞ்சம் ஆக்களை தான் முதல்ல நாங்கள் போட்டில் ஏற்றி அங்கே அனுப்பியிருக்கிறோம். ஏன்டா இங்கே இருந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையில் ஒன்றும் செய்யலாம். அப்படியா கொஞ்சம் வராமல் இருக்கிறாங்க. சரி, இதில் இப்போ எல்லாருமே ஊராக்கள் எல்லாரும் வந்துட்டோம். நாங்கள் இருட்டப்பட கொண்டே எல்லாம் கொடுப்போம். சரி, நன்றி. இருப்போம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் யாருன்றது தெரியாது. நாங்கள் வந்து வவுனியாவில் இருக்கிறோம். ஜெஸ்ஸி விலாக்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் செய்கிறதன் மூலமாக வந்து புலம்பெயர் உறவுகள் இருக்கிறதான் இங்கே இருந்து போனார்கள். அவையில் வந்து இப்படி கொஞ்சம் வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சாங்களுக்கு உதவி செய்ய சொன்னார்கள். அந்த வேலை நான் உங்களோட கிராமத்தை இன்றைக்கு கேள்விப்பட்டேன். எனக்கு உண்மையாக இதுக்கு முதல் வந்து இந்த கிராமம் சீராட்டி குளம்ன்ற ஒரு கிராமம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த வேலையில் வந்து ஒரு 2-3 பேர்ட்ட உதவி மூலம் தான் உங்களுக்கு இவ்வளவும் கிடச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே வந்து உதவிகள் நிறைய கிடைக்கும். அந்த வேலை நான் பெருசாக கதைக்க விரும்பல. இதிலேருந்து கொடுக்க வழி கொடுவேன் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். இது வந்து 4000 ரூபா பெறுமதியான பொருள் ஒரு ஆளுக்கு. சரியா? ஓகே. ஓகே, சரி. ஓகே, சரி. காடு மெட்ட எல்லாம் கொடுங்க. சரி, இப்படியே பாடுங்க. குறைச்செல்வன், விக்னேஸ்வரன், கேதீஸ்வரன், அவச்செல்வன், சரி. அடுத்த ஜோலட்சுமி, சந்திரமோகன், அருணகிரிநாதன், சிவபாக்கியம், இல்லை அம்மாக்கள்கிட்ட பேரை கூப்பிடாக்களுக்கு தெரியாமல் இருக்கு. சுரேந்திரன், விஜயசுந்தரம், இரஞ்சிதமலர். சரி, இப்போ இதில் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு எல்லாருமே வந்து ஒழிக்கணும். நாங்களும் இதுக்கு அப்புறம் அந்த பாதிப்படைஞ்ச வீடுகள் பார்க்கலாம் தெரியல. இப்போ பாருங்கள், சுற்றி வர காட்டுறேன். அப்படியே இருட்டு பட்டுட்டு. சரி, இப்போ இந்த அண்ணாவோட தான் போய்கொண்டிருக்கோம். இந்த ரோட்டில் போயெல்லாம் இருக்குது. கோழிகள், சின்ன ஆடுகள் எல்லாம் செத்த ஒரு மனம் வந்து அடித்து கொண்டே இருக்குது. இது வந்து சிராட்டிக்குள்ளே 4ஆவது ஒழுங்கு. அதான் இந்த பிறகு அண்ணனில் மேல் மட்டம் பிறகு அதில் பாருங்க தெரியுது. அந்தளத்துக்கு தண்ணி நின்றுருக்கு. அதான் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு இஞ்சால. சரி, இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா இது மாட்டு தொழுவம் இல்லாமல் இல்லை, அவையுடைய வீடு சுற்றி வர மண் சுவர் வச்சுருந்தவையில். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட சிவர்லேருந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே இடித்து இங்கே பாருங்கள் அப்படி கொண்டு வருது. இதில் அடிங்கண்ணா, இதற்கு அடிங்கண்ணாங்க. இல்லை பாருங்க, மண் சிவர் தெரியுது.
ஃபுல்லாக கரைஞ்சிட்டு போயிட்டு அப்படியே. இதில் வந்து ஒரு சின்ன குழந்தையும் இருக்கணும் 2 சின்ன குழந்தைகள் இருக்கணுமா. அன்றைக்கு அவங்க இந்த வீட்டு அவங்க பக்கத்து வீடு இந்த வீட்டு அங்கே இருந்துட்டோம். இந்த வீட்டையும் தண்ணி பிடிச்சதான், இந்த வீட்டையும் முழங்காலுக்கு மேலே தண்ணி பிடிச்சி. இதில் பாருங்க இந்த வீட்டு உவரணெல்லாம் கிடக்கு. இப்போ தான் வீட்டுக்காரண்ணா வந்தவர். ஆனால் என்ன நடந்தது இந்த சுவர்கள் எல்லாம்? இதெல்லாம் இந்த முறை வெள்ளம் வந்ததுக்கான காரணத்துக்கு அவ்வளோ பசலை எல்லாம் இது தற்காலிக விட தான் நம்ம வச்சுக்கணும். அதனால் இப்போ இந்த வெள்ளம் வந்தாலும் பெரிய ஒரு பாதிப்பு உண்டு. தற்காலிக வீடு தற்காலிகமாக இருந்தது. தற்காலிகமாக இப்போ திட்டம் கொடுக்கலாம், வீட்டு திட்டம் கொடுக்கலாம். திட்டம் தந்து இங்கே இருக்கையும் இல்லை. நான் இது தற்காலிகமாக நான் போட்டு இருந்தது மனுஷர் தான் வச்சுருந்தது. அதுதான் இப்போ இந்த வெள்ளத்தால் அவ்வளோ பாதிச்சு இப்படி ஃபுல்லாகவே முழுதாக இடிஞ்சு போயிட்டு. மற்ற இதுக்குள்ள தான் நான் பிள்ளைகளும் 2 பிள்ளைகளும் வச்சுருந்தது. மற்றது பசலையில் இருந்து விவசாயத்துக்கு பசலையில் இருந்தது 3 பேருக்கு பசலைக்கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லாம் தண்ணியில் போயிட்டு. இதனால் பெரிய ஒரு கஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேன். இருக்கிற இடம் இல்லாமல் இப்போ பொதுநோக்கு மண்டபத்தில் இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கிறீங்க? அதெல்லாம் இருக்குது. சரி அண்ணா. அப்போ உங்களுக்கு உதவியில் எதுவும் செய்கிறேன்டா நம்பர் சொல்லிடுங்க. 077 84 72 011 011. வாட்ஸ்அப் இருக்கா அதில்? இல்லை சின்ன ஃபோன் கவரேஜ் நார்மல் ஃபோன் தான். சரி, வீட்டில் வந்து காட்டிட்டு போயிடுவோம். அங்கே பாருங்கள் அந்த லெவலுக்கு தண்ணி நின்றுருக்கு இங்கே எல்லாம். என்ற தகப்பனே, இந்த வீட்டுக்காரர் என்ன வேற இல்லையா? வேற இல்லை. அதான் மண்டபத்தில் எல்லாரும் இருக்கணும் இந்த வீட்டுக்காரர். அதான் பாம்பு பூச்சிகள் எல்லாம் போய் கிடக்கும் சில வேலை அதுக்குள்ள. சும்மா கனவு மாதிரி இருந்துருக்கு வேணாம் உங்களுக்கெல்லாம். பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம். பாதையே வந்து இன்னும் தண்ணி வத்தலை, பைக்கை தாக்குது. ஓ ஓ நான் நினைக்கல. அதான் தண்ணி குறைஞ்ச பாடு இல்லை. இதோட அந்த இரவு எப்படி இருந்திருக்கணும் இதுக்குள்ள எல்லாம். ஆனால் இதுக்கால வந்தீங்களா பள்ளம் அங்கே இருக்க தெரியல விட்டுக்கிட்டு விட்டுரும். இதில் அரிச்சிருக்கு அதான் அதான் சொல்கிறேன். வந்தீங்களா இஞ்சாலெல்லாம் இங்கே பாருங்க இந்த வீடுகளெல்லாம் இருக்குது. ஒருத்தருமே இல்லை இதுக்குள்ளெல்லாம் போய் வரையில தண்ணி இங்கே இப்படி போய் நிற்கிது இதுக்குள்ள. ஓ இதுதான் அந்த குளம் உடைச்சி வந்தேன் என்ன தண்ணி. இது வேற இந்த கடவுள் என்ன கழிக்கிறோம் வீட்டு அண்ணாக்கள். அண்ணா வீட்டுக்காரண்ணா என்னத்தை போய் பார்க்குறது, வீடு ஓடு வரைக்கும் தண்ணி வாங்கிட்டு சொல்கிறார். ஒன்றுமே இருக்குது இல்லையா அதுக்குள்ள. இதில் தெரிகிறதே கொஞ்சம் கவனம். பாம்பு பூச்சிகள் இருக்குது. இது தண்ணி வேறு வந்து கொண்டே இருக்குது. நீங்களா இந்த தண்ணி வரைக்கும் வெளியில் விட்டுட்டு போயிட்டீங்களா? வீட்டுக்கு உள்ளுக்கு வர வெளியே வந்து உள்ளுக்கு வரையே நீங்கள் போயிட்டீங்க. நல்ல விஷயம். அவங்களோட வீட்டெல்லாம் சின்ன குழந்தை. அதான் 1.5 மாத குழந்தை. ரைட். அவங்கெல்லாம் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கணுமா? இது பாருங்க இதுக்குள்ளே எல்லாம் போயிடாது. இந்த சிவரை பார்க்க உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஈரமாக தான் இருக்குது. அதான் மூவட்டோவில் 2 பேர் தெரிஞ்சுட்டா பாருங்க இவ்வளோ மட்டம் கிட்ட தெரிஞ்சு பாருங்க. ஒரு 20-25 அடி தண்ணி இதை க்ராஸ் பண்ணி போயிருக்கும். இதுக்கெல்லாம் போகாதுங்கண்ணா. 10 நாள் வெயில் அடிச்சா அப்புறம் தான் போகணும். என்ன கட்ட ஒன்று பார்த்துட்டு. ஓப்பா அதான் செத்து மணக்குது எல்லாம். இதுக்குள்ள தான் இந்த வீடெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இதாக தெரியுதாண்ட பாருங்க காஞ்ச மாதிரி எல்லாம் ஈரம் தான். நல்ல காலம் சீட்டை கிளப்பல. இது பாருங்க இதில் தண்ணி அடிச்சுட்டு போன ஆக்ரோஷம் இதில் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாமரம் நின்றுருக்கு. இஞ்செல்லாம் வேறு குப்பையை கொண்டே போட்டிருக்கு. இதுகளெல்லாம் நாயிலெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்களா? எங்கே கொண்டு போகிற நாயை? அது தப்பி நின்றுருக்கு உண்மையில். டேய் நீ உண்மையாக ஆயுசு கூடடா உனக்கு தம்பி. போன வருஷம் அடிச்சது வெள்ளம். நான் நினைக்கிறேங்க கட்டுகளோட சிறுகப்பட்டு இருக்கு போல இது நாய். அந்த கண்ணை மூடி பார்த்தாதுக்கு எப்படி இருக்கு வேணாம் அந்த நிமிஷங்கள். மணக்குது. நீ க்ளீன் பண்ணணும் சுற்றி வர. ஐயோ கடவுளே, இது 7 நாள் ஆகிட்டு இன்னும் தண்ணி வடிஞ்சு ஓடுற மாதிரி இல்லை. அதான் நீ மழையும் பிடிச்சதுண்டா சரி சொல்ல தேவையில்லை. இங்கே பாருங்க. ஐயோ அம்மா புதைக்குது. ரைட் அங்கே போகலாம். ரைட். இங்கே பாருங்க ஒன்றுமே மிச்சமில்லை. இங்கே பாருங்களேன் எப்படி இந்த குப்பையில் வந்து போட்டிருக்கு. நிஜம் தூக்கி அடித்தா அப்படியே சரி இருக்காதா. இது குடிக்கிற தண்ணி கிணறு அதே நாசமாக போயிட்டு இதுக்குலாம் போய் ஆகல் வேற இல்லாது. அதான் பாருங்க அந்த காஞ்ச லைன் வந்து அங்கே தெரியுது கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் தண்ணி நின்றுருக்கு. ஒட்டியோ ஒரு வேறு கல் மட்டும் இந்த வீட்டில் இங்கே பூனை ஒன்று தெரியுது. பார்த்தீங்களா அங்கே பார்த்து கொண்டிருக்கீங்களா ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. இப்போ தான் பவர் பேங்கில் சார்ஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி திருப்பியும் வந்து இந்த ஸ்கூல் அடிக்கு நட்டாங்கண்டல் ஸ்கூல் அடிக்க வந்துட்டேன். அந்த கொஞ்சம் பொருட்கள் இருக்குது அதையும் வந்து கொடுத்துட்டு
வலிக்கிடணும் நல்லா இருட்டு போட்டுட்டு இப்போ பாருங்கள் இதிலெல்லாம் இப்படி இருக்கிறவங்க இதில் தான் எல்லா படுக்கையும் இரவு இதிலெல்லாம் கூடுதலாக பாருங்கள் வயசான அம்மாக்கள் ஐயாக்கள் தான் வந்து இருக்கணும். மற்றது குழந்தை பிள்ளைகளோட இருக்கிறாங்களும் வந்து இந்த இடத்துல இருக்கணும். இதெண்டாலும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இதில் இருக்கும் வந்ததால். சரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து எல்லாருக்குமே கூடப்பட்டு முடிஞ்சுது. ஓகே 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 அது பிரச்சனை இல்லை. இதில் இருக்கிற பார்க்கல சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் மாதிரி நினைக்கிறேன். சரி இதிலிருந்து சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கப்பட்ட வேலைக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான உதவிகளை வந்து வழங்கியிருப்போம். ஜிஎஸ்எம் வந்து முழு ஆதரவை தந்திருந்தவர், அதற்கு நன்றியை சொல்லிக்கொள்வோம். குறிப்பாக வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டுக்குளமாக இருந்தாலும் சரி ஏனைய பகுதிகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் உதவி செய்கிற இடங்களில் வந்து நாங்களும் போய் செய்த மாட்டோம். அவளுக்கு அது தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து இப்படியான ஒதுக்குப்புறங்களில் யாருக்காவது உதவி கிடைக்காம இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை தெரியப்படுத்துங்க. அவளுக்கான உதவிகளை வந்து வழங்குவோம். குறிப்பாக வந்து இன்றைக்கு இந்த உதவி செய்கிற அண்ணாக்களுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்வோம். அதே மாதிரி இது தொடர்பான கணக்குகளை வந்து நான் கடைசியில் போடுவோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த 26,000 சொச்சம் வந்து மிச்சமாக இருக்கும். அதையும் வந்து நாங்கள் யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு அதை பயன்படுத்துவோம் வரும் காலங்களில். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான கிராமங்கள் இருந்து அவைகளுக்கான உதவிகள் வந்து கிடைக்கப்பெறலைன்னா நீங்கள் கட்டாயம் எனக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அவைகளுக்கான உதவிகளை வந்து செய்வோம். நிறைய பேர் நேற்று கோல் அடிச்சிருந்தவையில் எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயம் அதான், பொறுத்துருங்க, நான் எல்லாத்தையுமே நான் போய் அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. ரெண்டு பார்த்திங்கன்னா நான் அவைகள்கிட்ட பெருமைக்காக வேண்டி போட்டு எல்லாத்தையும் காசுகளை வேண்டி போட்டு நான் அதை வச்சுருந்தேன்டா அது சாத்தியப்படாத ஒரு சரியில்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து தேவையாக அளவாக யாரெல்லாம் இனிமேல் என்று ஆசைப்படணுமோ அவைகள்டேருந்து உதவிகளை பெற்று தேவையான ஆட்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதோட வந்து எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோட நிற்கிற கவிக்கும் வந்து இந்த தருணத்தில் வந்து நன்றியை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ண போவோம்னோடனே ஓகேடா நாங்கள் போவோம் பிரச்சனை இல்லை நீ வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கொண்டு கூட்டிக் கொண்டு வர்றவர். அதே மாதிரி அந்த கார் தந்த நண்பருக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்வோம். அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். குறிப்பாக வந்து இந்த நம்பரை வந்து தேடி எடுத்தீங்கள். நான் அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கீழே போடுறேன். நீங்கள் அதன் மூலமாக இந்த தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் வந்து நியாயமான முறையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவிகளை சென்று அடையணும்ன்றது தான் இந்த ஒரு விருப்பம் கூட. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த உதவிகளை எங்களை நம்பி தந்த ஆட்களுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன்.